ஜவுளித்துறையில் முன்னோடி மாநிலங்களுள் ஒன்றாக தமிழகம் விளங்குகிறது. இத்துறையில் கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு செயல்படுத்தி வரும் பல திட்டங்களில் சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டம் ஒன்றாகும். இத்திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 3 ஜவுளி உற்பத்தி தொழில் கூடங்கள் அமைக்கப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த திட்ட மதிப்பீட்டில் பொது உள்கட்டமைப்பு வசதிகள், பொது பயன்பாட்டுக்கான கட்டிடங்கள் 50% அல்லது 2.50 கோடி இவற்றில் எது குறைவானதோ அது தமிழ்நாடு அரசின் மானியமாக வழங்கப்படுகிறது. தற்போது தொழில் முனைவோரின் கோரிக்கைகளை தொடர்ந்து தகுதி வாய்ந்த திட்ட மதிப்பீட்டில் ஜவுளி தொழில் கூடங்கள் அமைப்பதற்கான கட்டிடங்களையும் சேர்த்து அரசாணை வெளியிட்டுள்ளது. சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா அமைத்து நடுத்தர நிறுவனங்களின் மூலம் வளர்ச்சி ஏற்பட்டு வேலைவாய்ப்பு பெருகும். மேலும் அதிக அளவில் அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எனவே சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு வழங்கும் சலுகைகளை அனைத்து மாவட்டங்களிலும் பயன்படுத்தி தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் அனைத்து தொழில் முனைவோர்களும் முன்வர வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேர்காண் பொருள் தொடர்பாக ஆலோசிக்கும் பொருட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் எதிர்வரும் 18/7/2024 அன்று முற்பகல் 11:30 மணியளவில் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவோர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.